ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். எதுவுமே நாம் சொல்லவில்லை. சுவாதி பிரச்சனை தொடர்பாக என் கருத்து என்று எந்த கருத்தையும் நான் சொல்லவில்லை. பலதரப்பட்ட விமர்சனங்கள், பலதரப்பட்ட விவாதங்கள், பலதரப்பட்ட தகவல்கள், முரண்பட்ட தகவல்கள் வருகின்றன. எனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று மட்டும்தான் சொன்னார். உடனே திருமாவளவனை கைது செய், மத மோதலை தூண்டுகிறார், பெண்களை கொச்சைப்படுத்துகிறார். இதுல என்ன கொச்சைப்படுத்திய வாசகம் இருக்கிறது? என்னென்ன விவரங்கள் சமூக வலைத்தளங்களில் விவாதிக்கப்படுகின்றன என்பதை நான் பட்டியலிட்டேன். இப்படியெல்லாம் கருத்துக்கள் வருகின்றன. இதை புறந்தள்ளிவிட முடியாது என்று நான் சொன்னேன். சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ என்பது என்ன, பாகிஸ்தான் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிலா இருக்கிறது? ராஜாவுக்கு கோபம் வருகிறது. சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால் அது மோடியின் கட்டுப்பாட்டில் இருக்கிற நிறுவனம் தானே. அப்படி என்றால் மகிழ்ச்சி அடைந்து வரவேற்க வேண்டிய ராஜா ஏன் கோபப்படுகிறார், ஆத்திரப்படுகிறார்? தமிழ்நாட்டு காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லாமல் மத்திய அரசாங்கத்தினுடைய புலனாய்வு துறையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற திருமாவளவனை நான் வரவேற்கிறேன் என்றல்லவா நேர்மையான அரசியல்வாதியாக இருந்தால், உண்மையான பிஜேபி தலைவராக இருந்திருந்தால் ராஜா சொல்லியிருக்க வேண்டும். நான் தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்க கூடாது என்றுதான் சொன்னேன். ராஜா அதிமுகவா பாரதிய ஜனதாவா? நமக்கு சந்தேகம் எழுகிறது. எந்த இடத்திலும் சுவாதியின் நடத்தையை பற்றி நான் குறை கூறவில்லை. உடனடியாக அந்த குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொன்னவர்கள் நாம். அந்த குடும்பத்திற்கு 25 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று சொன்ன கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சுவாதியின் சகோதரிக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தவர்கள் நாம். இதே இடத்தில் வேறு எந்த அரசியல் கட்சியும் சுவாதி படுகொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை. பாரதிய ஜனதா கூட இல்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் உடனடியாக ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது. ஒரே ஒரு மாற்று கருத்து நாம் சொன்னது, சுவாதியின் கொலையில் வேறு பின்னணி இருக்கிறதா என்பதை ஆராய வேண்டும். அதை எளிதில் ரூல்ட் அவுட் செய்துவிட முடியாது. புலனாய்வு செய்து ரூல்ட் அவுட் செய்யுங்கள். இதுதான் நாம் விடுத்த வேண்டுகோள். திடீரென்று திருமாவளவன் கொச்சைப்படுத்துகிறான். செல்வி மாயாவதியை தயாசங்கர் பேசியதை போலவா திருமாவளவன் பேசினான்? அப்படி என்றைக்காவது அநாகரிகமாக திருமாவளவன் விமர்சனம் செய்ததுண்டா? ஒரு கட்சியின் மாநில துணைத் தலைவரே இவ்வளவு கேவலமாக பேசுகிறார். ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.